நிச்சயமா விஜய் எம்ஜிஆர் போல கிடையாது. ம். நான் எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடாதீர்கள், நான் திரும்பவும் அதான் சொல்றேன். ஏன்னாக்கா எம்ஜிஆர் இது போன்ற ஒரு காலகட்டத்தில், இவ்வளவு மோசமான காலகட்டத்தில் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடோட இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு களத்தில் இவங்களோட சண்டை போடுவதற்காக வரல. அப்போ ஒரு அரசியலுக்கு வந்த களமே வேற. இன்றைக்கு சமகாலத்தில் நம்ம எல்லாரும் மக்களை வந்து கொள்றாங்க, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை திருடுறான், மக்களை வந்து பரிதவிக்க விடுறான். சாதாரண மழை வந்தா கூட அவன் வந்து நிர்கதியிலாக்கி அவனுடைய சொத்து மதிப்பெல்லாம் தண்ணியில் இறக்கி ஆக்கிட்டு ஒரு குடும்பம் மாட மாளிகையில கோட கோபுரத்தில் உட்காந்துட்டு பல கோடிக்கு வாச்சிக்கிற அளவுக்கு இருக்கிறான பொழுது இதை எதிர்த்து களங்காடுவதற்காக ஒரு சரியான ஒரு ஆண்மகனா வந்து நிற்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் உதயநிதி, மாண்புமிகு உதயநிதிட்டே கேட்போம், நீங்க சினிமாக்காரனா வந்திருக்கீங்க, அரசியல்வாதியா உங்க தாத்தா இருந்திருக்காரு, உங்க அப்பா இருக்காரு, நீங்க இருக்கீங்க துணை முதலமைச்சர், உங்களுக்கு ஃப்ரேம் இருக்கு, உங்கள்கிட்ட வந்து ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம்ன்ற பேர் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரியான ஆளு விஜய் மாதிரி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஒரு கோட்பாடை வச்சுட்டு வந்து எலெக்ஷன் சந்திச்சிருக்கியா நீ? உனக்கு இவ்வளவு பெரிய சித்தாந்தம் இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பலமனம் இருக்குல்ல, உன்னோட எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கொள். வந்து களத்துல ஒரு கொடி ஒரு கட்சி புதிதாக உருவாக்கி விஜய் மாதிரி களமாடுவதற்கு உனக்கு திராணி இருக்கா? அப்படி வந்து நில்லு, பேசுவோம்.